Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 200 கிராம் ரவா எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அரை கப்பு பால், 150 கிராம் பொடி செய்த சர்க்கரை, தேவையான அளவு நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி செஞ்ச ஏலக்காய் பவுடர். இதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம இந்த தேங்காயை வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிறதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். எப்போயுமே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே நல்லா கரெக்டாக சூப்பராக வரும், இல்லைனா கருகிரும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ தேங்காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நெய் உருகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுத்துறாதீங்க, ஓரளவுக்கு செவக்க வறுத்தா போதும். ரொம்ப கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது, ரவா லட்டோட டேஸ்ட்டே மாறிடும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் செவக்க வறுத்தாலே போதும். இப்போ முந்திரி பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை நம்ம எப்படி வறுத்தோமோ அதே மாதிரியே திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை வறுபட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பலூன் மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துட வேண்டியதான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அதுவும் கருகிரும். பாருங்கள், குட்டி குட்டி பால் மாதிரி வருது பாருங்கள். நான் திராட்சையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே கடாயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்கலாம். தனியாக வேறு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நெய் இருக்குல்ல, இதே போதும் இந்த ரவை வறுக்கிறதுக்கு. இதில் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரவை கரிஞ்சிரும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நம்ம போட்ட ரவை பார்த்திங்கன்னா அந்த நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இருந்த நெய் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே வாங்க. ரவையோட கலர் மாறும் உங்களுக்கு. அதே நேரத்தில் ரவை வறுபட்டுருச்சுன்னா அந்த வாசம் உங்களுக்கு தெரியும். நம்ம எதுக்காக ரவையை வறுத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான். வறுக்காமல் போட்டிங்கன்னா ரவா லட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ கலர் மாறுது பாருங்கள். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். கலர் மாறிடுச்சு. நான் இந்த நேரத்தில் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா தேங்காய், அதை இதோடு சேர்த்துட்டு 2 பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த ரவையை செப்பரேட்டாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நான் ரவையை பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையும் சேர்க்குறேன். எதுக்காக நான் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகும். இதுவே நீங்கள் முழு சர்க்கரையை போட்டிங்க அப்படின்னா அது நம்ம சாப்பிடும்போது நெருன்னு வரும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ரவை உங்களுக்கு சூடாக இருக்கனால இந்த நம்ம சர்க்கரை பொடி சேர்க்குறோம் இல்லையா, இதோடு நல்லா மிங்கிள் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஈரப்பதம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா நான் பால் சூடாக வச்சுருக்கேன். இந்த பால் ஊற்றி தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம்.
ரொம்ப பால் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 கரண்டி பால் தான் உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிங்க. பாருங்கள், நான் 1 கரண்டி விட்டுட்டேன். அடுத்து இன்னொரு கரண்டி பால் சேர்த்துட்டு பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து மீடியம் சைஸ் போதும், அதனால தான் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கேன். நல்லா உருண்டை பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக அமுக்கி பிடிங்க. பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க ரவையும் லட்டு பிடிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், சுவையான சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி லட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.